ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கொத்தவரங்காயை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக நல்லா நறுக்கிக்கோங்க. எவ்வளோ மேக்ஸிமம் பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. கருகாப்பில் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். மேக்ஸிமம் சிம்மில் வச்சு நான் வேக வச்சுருவேன். ஓகேங்களா? ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால சிம்லேயே வச்சு பண்ணிக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறோம். இப்போ சிம் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையே நான் போடுறேன். எவ்வளோ வெங்காயம் போட்டாலும் நல்லா தான். நான் 1 கப் வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரியான சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ நல்லா உங்களுக்கு வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் கருகாப்பில் தழை போடுறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. லாக்டவுனில் கிட்ஸ் எல்லாமே நல்லா சமையல் பழகிக்கலாம். இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எங்கள் கிட்ஸும் நாங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கொத்தவரங்காய் பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை நல்லா அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சு அதை கொட்டிடலாம். காரத்துக்கு நீங்கள் வரமிளகா போடலாம், பச்சை மிளகா போடலாம். நான் எப்போவும் குட்டீஸுகளாக சாப்பிட்றதுனால சாம்பாருக்கு நம்ம மிளகாய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா? மிளகாத்தூள் அதுதான் போடுவேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3ஐயும் போட்டுக்கலாம். ஸோ இது காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் அளவாக குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் இது அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கொத்தவரங்காய் அந்த பச்சை வாசம் போகும். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள். ஸோ 3ஐயும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இது வேகணும் இல்லையா? அதுக்காக ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா ஊற்றி சிம்மில் அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். சிம்மில் மூடி வச்சு பாருங்க, இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை வாசம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகுடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா தண்ணி சுண்டி வெந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். நான் 1 கப் தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் பூ போட்டோன்னே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கிளறி கொத்தமல்லி தழை போட்டு டாஸ் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரெடிஷ்னலாக வில்லேஜ் சைடில் செய்கிற பொரியல். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.